தண்ணி வர்றதில்லாமல் தான் பிரச்சனையப்பா. தண்ணி 10 குடம் வந்தால் 2 வேடம் பிடிக்கிறதுக்குள்ள அப்போ நின்று போகுது. தண்ணியும் சரியாக வரதில்லை. நல்ல தண்ணியும் 20 நாளைக்கு ஒரு கத்த வருது தம்பி. தண்ணினால தான் இப்போ பிரச்சனை வேணுன்னு நாங்கள் நேற்று போய் அவ்வளோதான் தெரியுப்பா. அதை 10-20 நாளைக்கு ஒரு கத்தப்பா வருது தண்ணி. முன்னையெல்லாம் இப்படி வந்திருந்தா இப்படி சொல்லியிருக்க மாட்டோம்ல. இப்போ தான் பிரச்சனை ரொம்ப 2 மாசமாவே. தண்ணிக்கு பயங்கர கஷ்டம். 10-20 நாள் ஆச்சு நல்ல தண்ணி வந்தேன். ஒரு 3-4 மாதம் ஆச்சு உப்பு தண்ணி வந்து. டெய்லி போராடிட்டே தான் இருக்கிறோம். கவுன்சிலராக இருந்தாங்க, இப்போ அவங்க மேயர் ஆகிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே இந்த வெட்டுறதுக்கு யாருக்கோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களா, அவரையும் பார்த்து டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ தண்ணிக்கு சிக்கனமாக பயன்படுத்த கலெக்டர் சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஒத்துழைக்கணும். சிக்கனமாக எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோம். அதுக்கு ஒரு தண்ணியும் இல்லாமல் ஒத்துழைங்கன்னு எப்படி ஒத்துழைக்க முடியும்? தண்ணி வருதா இல்லையா? வரல. இன்னைக்கு ஒரு 10 குடம் வந்துச்சு, அப்புறம் அப்படியே நின்றுடுச்சு. எத்தனை நாள் கழிச்சு வந்துச்சு? அதான் 4 மாதம் சொல்கிறேனே. 4 மாதம் உப்பு தண்ணி 4 மாதம் கழிச்சு இன்னைக்கு வந்துச்சு. ஒரு 10 குடம் வந்துச்சு. நல்ல தண்ணி எப்படி வருது? நல்ல தண்ணி ஒழுகுன்னு ஒழுகிட்டு இருக்குது. நூல் அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. தண்ணி உப்பு தண்ணி வருஷ கணக்கில் ஆச்சு எங்களுக்கு. நல்ல தண்ணி 15 நாள் ஆகிப்போச்சு வரல. அதனால நாங்கள் போராட்டம் நேற்று. இந்த ஒவ்வொரு 3 வீதி இருக்குங்க. 3 வீதியிலையுமே 25 குடும்பத்துக்கு மேலே அதிகமாகவே இருக்குது. தண்ணி முதல்ல ஒழுங்காக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கடுவு ஒரு 20 நாளாவே உப்பு தண்ணியுமே அதிகமாக வர்றதில்ல. அந்த அத்திக்கடவு தண்ணியுமே 15 நாளைக்கு மேலே ஆச்சு வந்து. தொட்டி வீட்டில் இருக்கிற எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் போராட்டத்தில் ஈடுபட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்த வீதியிலேருந்து தண்ணிக்காகலாம் பெருசாக போராடினதில்லை. கேட்டு தான் வாங்கி இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த கடுவு ரொம்ப பாதிப்பு. சரி, கலெக்டர் சொல்றதெல்லாம் நாங்கள் பேப்பரில் படித்தோம். அதெல்லாம் நியாயம்தான். வருஷம் இந்த மாதிரி ஏப்ரல் மே மாதத்துல தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படு ரொம்ப அதிகபட்சமாக போகிறதுனால தான் தவிர்க்க முடியாமல் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி எல்லாம் இல்லை. இங்கே வர்ற குறைகளை நாங்களே முடிஞ்ச முறை தீர்த்துக்கிறோம். இங்கே உப்பு தண்ணியே வர்றதில்லைங்க. உப்பு தண்ணி வராமல் தான் எங்களுக்கு கஷ்டம். இல்லைன்னா நாங்கள் ரோடு மறியலெல்லாம் பண்ண மாட்டோம். உப்பு தண்ணினால தான் பண்ணணும். நல்ல தண்ணி 20 நாளைக்கு ஒருக்கா தான் வருது. அதுக்கு சன்னமாக வருது. இன்றைக்கெல்லாம் வந்தது சரியில்லை. இருந்தாலும் நாங்கள் அது போதுன்னு பிடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ கலெக்டர் அந்த சிக்கனமாக பயன்படுத்த சொல்லியிருக்கல, அதை பற்றி நாங்கள் எப்போவுமே நல்ல தண்ணி சிக்கனமாக தான் பயன்படுத்துவோம். உப்பு தண்ணி அதை பிடிச்சி துவைக்கிறது எல்லாம் பண்ணிக்குவோம். இப்போ எவ்வளோ நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு? உப்பு தண்ணியே வர்றதில்லைப்பா. நேற்று நைட்டு வேலை செஞ்சாங்களாமா. வேலை செஞ்சுட்டு நைட்டு போட்டு பார்த்துருக்குறாங்க. அப்போ வந்தது, காலையில் வரல.